வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் புகழ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எதை பற்றி பார்க்க போறோம்னா, நேற்று புதிய தலைமுறையில் வந்து ஒரு செய்தி வெளியாச்சு. அது எங்கள் மாவட்டத்துக்கு தேவையான செய்தி. அதை வந்து ஆங்கர் வேதவள்ளி சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. பார்த்தீங்கன்னா, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து விளைச்சலின் போது வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சி மருந்து அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து தெளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7 முறை வந்துட்டு மாமரத்துக்கு மாம்பழத்துக்கு மாங்காய்க்கு எல்லாமே வந்து தெளிச்சிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது தரக்கட்டுப்பாடு நிறுவனம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுள்ள மாங்குளம் தயாரிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, அது சோதிச்சு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 7 முறை பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சிருக்காங்க. அதனால வந்து தரக்கட்டுப்பாடு நிர்வாகம் வந்து அது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க எல்லா மாம்பழத்தையும், மாங்காயும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து அதிகாரிகள் வேளாண் அதிகாரிகள் வந்து உறுதிப்படுத்தி தகவல் வெளியிட்டதா வந்து புதிய தலைமுறையில் வந்து தகவல் சொன்னாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு தான் தவறு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து தவறாக வந்து அதிகமாக 7 முறை அடிக்காதீங்க. இயற்கையாக இருக்கிறத நேச்சுரலாக இருக்கிறத வந்து பயன்படுத்துங்க. நேச்சுரலாக இருக்கிற பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி தகவல் அரசாங்கில் வந்து பரிந்துரைப்பட்டதா தகவல் வந்து வெளியே இதை பற்றி நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு அதை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக வீடியோ போகிறோம். நேற்று வந்து இந்த தகவல் வந்து புதிய தலைமுறை வெளியாச்சு. அப்போ தான் எனக்கே தெரிய வந்தது. இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.